போட்டு செயலெதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே, இல்லையானந்த கூத்தனின் மகனே. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான். புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான். புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை. அவன் தீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும். வரும் துயர் யாவும் முன் நின்று தடுக்கும். அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. வேலனுக்கு
எனக்கு நம்பிக்கை நலம் அருளும் தும்பிக்கையே எனக்கு நம்பிக்கை நலம் அருளும் பொழுதிடும் திருவடிகள் புயர்களெல்லாம் களையும் பொழுதிடும் திருவடிகள் புயர்களெல்லாம் களையும் தஞ்சம் என்றால் மகனே அஞ்சல் என்றாய் நீ தஞ்சம் என்றால் மகனே அஞ்சல் என்றாய் நீயே சகல உயிர்களுக்கும் தாயே கணபதியே சகல உயிர்களுக்கும் தாயே கணபதியே வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே வினைகளில் வேலருக்கும் துணைவனும் நீதானே வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே பேரமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே பேரமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவன் எல்லாம் வல்ல ஸ்ரீ முத்துவிநாயகர் அருளாலே தீபோத்கார கும்பாபிஷேகம் இன்று வெகு சிறப்பாக சீரும் சிறப்புமாக இன்று தினம் காலை 10:30 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மாலை விசேஷமான முறையில் மகா அபிஷேகம் தீபாராதனை பூஜைகளும் சுவாமி வீதி விழா நிகழ்ச்சியில் நடைபெற்றுள்ளது. இக்காலம் நாம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான வழிகாட்டின்னு தான் சொல்லணும். அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாலஸ்தாபனம் செய்தோம். இந்த பாலஸ்தாபன நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய நாள் 25/3/2026 புதன்கிழமை வரை தினந்தோறும் எனக்கு அப்பா அம்மா இல்லை, கூட பிறந்தவங்களா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொரு நாளும் அத்தா அதை செஞ்சிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களா, எதை பண்ணிட்டீங்களா, எப்படி பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு அணுவா நான் 2 அடி தான் இருப்பேன், அவன் 10 அடி அங்கே ஊர்லேருந்து எனக்கு கைட் பண்ணி அதாவது இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு காரண கர்த்தா யாருன்னா எல்லாரும் நானும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மூல கர்த்தா யாருன்னா என்னுடைய மைத்துனர்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கு மேலே ஒரு குருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு உபதேசம் பண்ணிக்கிறது ஆச்சாரிய விஷயத்தில் அதாவது என் நலனுக்காக அவர் அவ்வளவு சிரமப்பட்டிருக்கார்.
உங்களுடைய இந்த கும்பாபிஷேகத்தை இப்படி நடத்தினா அப்படி நடத்தினா எதுவும் சொல்லலை. உங்கள் சௌரியங்க உங்கள்கிட்ட விட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதேமாரி எடுத்து உங்களுக்கு என்ன சிறப்பாக பண்ணுங்கன்னு எனக்கு உங்கள் எல்லா சார்பாலையும் நிர்வாகத்தின் உறுப்பினர்கள் பக்த கோயில் சார்பாக நமது கோயில் தலைவர் நூத்த நிரூபித்து திரு என் ரவி அவர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் எனக்கு வந்து எந்த இடையூறுமே கிடையாது. நான் அதாவது தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க, அந்த மாரி தான் நான் செஞ்சேன். ஆனால் எல்லாமே நல்ல விதமாக நடந்தது. பல இடர்கள் பல சௌரியங்கள் பல வேறு அனுபவப்பட்டாலும் எந்த விதத்துலையும் என்னை வந்து கண்டுக்கவே மாட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா கண்டுக்கிறேன். ஆனால் அவர் கண்டுக்காது என்னன்னு இன்னைக்கு தான் அதோட அர்த்தம் தெரிஞ்சுட்டேன். இந்த பலனை அனுபவிக்கிறது தான் அவர் கண்டுகளை போல இருக்கு. அன்றைக்கே நம்மளை புகழ்ந்து இருந்தாருன்னா நம்ம அப்படியே இறங்கியிருப்போம். அவருக்கு அந்த அளவுக்கு என்னை வந்து நீங்கள் மாட்டு செய்வீங்க, உங்களுக்கு என்ன சௌரியமோ செய்வீங்க. பணம் காசுலேருந்து எல்லாத்துலேயுமே சரி. எனக்கு வந்து கிருஷ்ணர் மூர்த்தின்னு தான் சொல்லணும். மூர்த்தியில் அதாவது இந்த விநாயகர் மூர்த்தின்னு தான் சொல்லணும். அவரை ஒன்றுமே கேட்க மாட்டார் கிட்ட. நீ ஏன் செலவு பண்ணியா காய் இது பண்ணியா எந்த இதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கைடு. அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, உங்களுக்கு உங்கள் மச்சினர் என்ன சொல்கிறாரோ திரு சண்முகராஜ சிவாச்சாரியார் அவர் என்ன சொல்கிறாரோ அதுமாரி செஞ்சு எங்களுக்கு நாங்கள் எதுவுமே ஈடுபடல. பூஜையிலேருந்து கோயில் கட்டத்துலேருந்து இந்த இந்த வேலையிலேருந்து எல்லாமே அவர் தான் நினைச்சு கொடுத்தார். எல்லாருடைய சார்பாகவும் நம்முடைய முத்துவிநாயக ஆலய பக்த கோடிகள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் நம் மகளிர் குழுவினர்கள் அனைவரும் சார்பாக அவருக்கு இந்த கோயில் சார்பாக சிறப்பு மரியாதை செய்து இதெல்லாம் வந்து நம்ம மனசாந்திக்காக செய்யறது, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மனசாந்திக்கு நான் அவருடைய தான் சொல்றேன். சபையில் அவன் சொல்லணும் அவருடைய ஒரு கைடு தான் சொல்லுதா அந்த உதவிக்கு தினந்தோறும் ஐயோ எனக்கு பெரிய இவனோட டார்ச்சராக இருக்கும். ஐயோ இவனா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, அதை பண்ணியா இதை பண்ணியா. ஆனால் அவருக்கு எவ்வளோ கவலைங்கிறது அப்போதான் தெரியுது. அந்த காரியத்தை செஞ்சு அனுபவிக்கிற போது தான் அவனுடைய கவலை வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதனால நம்மளுடைய எல்லாருடைய சார்பாகவும் நமக்கு வந்து வழிகாட்டியா இருந்து மேலும் மேலும் இந்த கோயிலை அபிவிருத்தி அடைய எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ஓரிரு வார்த்தைகளை அவர்கள் பேசுமாறு பார்வதி பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வருடைய திருநாளும் திருநாளுடைய தனிப்பெருமையினாலே இந்த உபாடியம் அனைவருக்கும் விஸ்வநாதாச்சாரியாருடைய நான் பாடசாலை படிச்சதுக்கு நல்ல உபாடிகளுக்கும் ஐயாட்ட தான் முதல்ல ஐயாட்ட 1998 அவரோட ரியாக்ஷன் அதுக்கு பிறகு அவருடைய என்னென்ன உபாடியம் அதுக்கு பொழுது சொல்லுவாங்க. இது வயசாகிட்டு எல்லாம் இளவாயசு தான் பண்ணிருப்பாங்க. அதே போல ஐயாவோட முதல் உபாடியத்துக்கான 2வது உபாடியம் சர்வசாதம் 3வது உபாடியமா 4வது உபாடியம் தரிசனக்கூடிய பாக்கியமும் கைகறிவனுடைய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ஆலயத்தில் நித்தியம் என்ன சேர்ந்து கனவும் வேண்டது என்ன அப்படின்னா நித்திய பூஜை இடையூறாமல் நடக்க வேண்டும். நேரத்தை பூஜை சொல்லக்கூடிய சதுர்த்தி கார்த்திகை அமாவாசை இதெல்லாம் சுவாமிக்கான பூஜை குறையில்லாமல் நடக்கணும். வருடத்தில் செய்யக்கூடிய சம்பஸ்ராவுடைய திருவிழாக்கள் எல்லாம் குறையில்லாமல் நடக்கணும். நடந்துட்டே இருக்கிற என்ன ஆகும் அப்படின்னா கோவில் வளர குடி வளரும். கோவில் எப்படி வளர பூஜை ஆகுதோ அந்த திருவிழாக்கூடிய குடும்பங்கள் வளர்ந்து சாஸ்திரம் பிரகாரமாக சுவாமியோட திருவிழால எல்லா விதமான 16 சட்டத்திலும் அநீதியாக மகாலட்சுமி கடாட்சத்துடன் எல்லோரும் வாழ வேண்டி நல்லவர்களுக்கு பிரார்த்தித்து இந்த கும்பாபிஷேகத்திற்கு நான் மட்டும் என்னுடைய சார்ந்த சிவாச்சாரியர்களுடைய ஆச்சாரிய சுவாமிகள் சாதகங்கள் எல்லோரும் டீமாக பண்ணி கொடுத்தாங்க. அவர்களுக்கு இந்த நல்லவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு கொடுத்து இந்த நிர்வாகத்திற்கும் பக்தர்களுக்கும் எனக்கு மகா நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போ தீபாராதனை செய்யப்பட்டது. நம்ம பார்வதி
முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே, முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே, யானை முகத்தவனே தம்பியை காத்தவனே, எனக்கு முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே, யானை முகத்தவனே தம்பியை காத்தவனே, கஜவதனனே முத்தமிழும் அருள்வாய் மூத்தவனே. வித்தகனே ஞான விநாயகனே, வித்தகனே ஞான விநாயகனே, வித்தகனே ஞான விநாயகனே தத்துவனே, வித்தகனே ஞான விநாயகனே, என் வினைகளை